ஒரு ஒரு 10,000 பேர் கூட போயிட்டு விஜய் கட்சியில சேர போறாங்க. அவர் என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். வட சென்னையில ரஜினி அம்மானால யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம குரல் கொடுத்தா பெண்களும் வருவாங்க, திருநங்கைகளும் வருவாங்க, ஆம்பளைங்களும் வருவாங்க. அன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் போய் சேரும்னு பாருங்க. எத்தனை ஆயிரம் பேர் போறது மட்டும் பாருங்க. அன்னைக்கு எத்தனை வேன் எத்தனை கார் போகுது மட்டும் பாருங்க. மக்களுக்கு எந்த ஒரு உதவி இருந்தாலும் அவங்க மாவட்ட செயலாளருங்க எல்லாருமே வந்து உதவி செய்யறாங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்க அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்குது. நாங்க விஜய்க்கு தான் வருவோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடும், அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தோமா, ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து நம்ம பேசும்போது மனசு ரொம்ப வலிக்குது. இப்போ உலகம் ரொம்ப மோசமான நோக்கி போயிட்டு இருக்கு. தினம் தினம் பாலியல் வழக்கு, தினம் தினம் பாலியல் வழக்கு, தினம் தினம் பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் மாறணும். பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்கா? நீங்க ரஜினி அம்மா, ஆமா, ரஜினியோட பேரு கொண்டவருமா, விஜய்க்கு அந்த ஆதரவை வந்து தெரிவிக்கிறீங்க. இப்ப இந்த ரஜினி ரசிகர்கள் ஒரு சிலர் பேசுறாங்க, விஜய் நடைபயணம்லாம் வந்தா இந்த முட்டையெல்லாம் தூக்கி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா வேதனையும் வரும், சோதனையும் வரும், கஷ்டம் வரும், துன்பமும் வரும், இன்பமும் வரும். எல்லாத்தையும் சகிச்சுட்டு மேல வரவங்க அரசியல்வாதி, நல்ல தலைவர். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக சூப்பர் ஸ்டார் திருமதி ரஜினி அம்மா நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சந்தோஷம். அம்மா வந்து நிறைய இந்த மக்களுக்கு உதவி பண்றத பார்த்துருக்கோம், நிறைய ஆன்மீகம் குறித்து பேசுறத வந்து பார்த்துருக்கோம். இப்ப இந்த சமீப காலமா அம்மா வந்து இந்த அரசியல் குறித்து பேசுறாங்க, அதுவும் விஜய்க்கு ஆதரவா அரசியல் பேசுறாங்க. கண்டிப்பா. என்ன காரணம்மா அது? சில பேர் தெய்வமே இல்லைன்னு ஓடுறானுங்க, புரியுதுங்களா? சில பேர் தெய்வம் இருக்குன்னு ஓடுறாங்க, சில பேர் மாற்றங்களை நோக்கி நடந்து போறாங்க, புரியுதுங்களா? சில பேர் அவங்களுடைய கட்சிக்கு சில பேர் உண்மையா பாடுபடுறவங்க இருக்காங்க, பணத்துக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க, புரியுதுங்களா? விஜய்க்கு வந்துட்டு தளபதி விஜய்க்கு அவருக்கு வந்துட்டு பணத்துக்காக பாடுபடுறவங்க யாரையுமே நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. பிராங்கா பேசுறாரு, அவர் மனசுல பட்டது பேசுறாரு. அவரு கூட இருக்கிற மக்களும் அந்த மாதிரிதான் பேசுறாங்க, புரியுதுங்களா? அவர் வந்துட்டு அண்ணன் குஷியானந்த அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பா நான் போயிட்டு தலைவரை பார்த்துட்டு அவருக்கு ஷாலோ பார்த்துட்டு அவர் என்ன போஸ்ட் கொடுத்தாலும் சரி மனசார நான் ஏத்துக்குவேன். வந்து முன்னாடி இந்த ஆன்மீகம் எல்லாம் பேசும்போது நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஆஃபர் கொடுத்துருப்பாங்கம்மா, நீங்க வந்து என் கட்சியில சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு விஜய இந்த சூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? நல்ல கேள்வி நீங்க கேட்ட கேள்வி. திருநங்கைகளுக்காக பேசுறாரு, புரியுதுங்களா? அரசியல்ல வந்துட்டு இப்போ நாமக்கல்ல கூட ஒரு திருநங்கை திமுக வந்துட்டு, வேலூர்ல கங்கா நாயக் அவங்க வந்துட்டு கவுன்சிலர் திமுக இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருக்கிறாங்க. ஆனா நீங்க போயிட்டு நிறைய திருநங்கை, அதே மாதிரி டிஎம்கேவிலயும் இப்ப வந்துட்டு திருநங்கைகளுக்கு நல்லா தான் செய்யறாங்க. அதையும் வந்து நம்ம நன்றி செஞ்சவங்க நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. மறக்கிற ஜென்மம் நாங்க கிடையாது, புரியுதுங்களா? இப்போ வந்து சில பேர் வந்துட்டு நாங்க விஜய்க்கு தான் வருவோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடும், அப்படிதான் பேசிட்டு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ விஜய் வந்து வெறும் திருநங்கைகளுக்கு மட்டும் வந்து இந்த முன்னுரிமை வந்து கொடுக்கல. ஆமா, திருநம்பிகளுக்கும் இந்த முன்னுரிமை, அதுதான் வரவேற்கத்தக்கனது, புரியுதுங்களா? அதனாலதான் அவருக்கு வந்து சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும், புரியுதுங்களா? புரியுதுமா. நான் ஏற்கனவே வந்து அவர் அருமை தலைவர் தலைவர் வந்து பேசும்போது மான் கொம்பில் தகடில் பொறிக்க வேண்டிய எழுத்துக்கள் நான் சொன்னேன், புரியுதுங்களா? உண்மை அதுதான். இப்ப வந்துட்டு திருநங்கையும் கூட சகஜமா ஆயிட்டாங்க. ஆனா திருநம்பிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, திருநம்பிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எந்த பாத்ரூமுக்கு போவாங்க? இப்போ உலகம் ரொம்ப மோசமான நோக்கி போயிட்டு இருக்கு. தினம் தினம் பாலியல் வழக்கு, தினம் தினம் பாலியல் வழக்கு, தினம் தினம் பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் மாறணும். பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இருக்கா? இல்லம்மா, இப்போதைக்கு கொஞ்சம் இல்ல. இந்த பாதுகாப்பு இருக்கா? பெண் பிள்ளைகள் எப்படி போவாங்க? பெண்கள் எப்படி போவாங்க? 60 வயசு கழிவு விட மாட்டேன்றாங்க, 70 வயசு கழிவு விட மாட்டேன்றாங்க. இப்ப சமீபத்துல எவ்வளவோ பாலியல் நடக்குது. நானும் பெண்களுக்கு கண்டிப்பா இறங்கி போராடுவேன், முன்மொழியா நான் பெண்களுக்கு இறங்கி நான் போராடுவேன். இந்த மாதிரி பாலியல் தொழில், பாலியல் பலாத்காரம் அங்கங்க நடக்குது. சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டாங்க, வயசானவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, பெரியவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணா இது எதை நோக்கி போகுது? டெய்லி நியூஸ் பாக்குறீங்களா? போஸ்கோ சட்டம், பாலியல் பலாத்காரம்,
பள்ளியில் சிறுமியிடும் சில்மிசம் இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் இது அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தோமா, அதுக்கும் நான் வந்து பேசினேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயம் பார்த்து நம்ம பேசும்போது மனசு ரொம்ப வலிக்குது. என்னடா இது அப்படின்னு. தப்பு செய்யறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அதை உடனே அமல்படுத்தணும். பெண்களுக்கு அவங்க போராடணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு நீதி அரசு சொல்றாரு, உங்களுக்கு நீங்க தான் போராடணும். அந்த மாதிரி உண்மையான வார்த்தை, உங்களுக்கு நீங்க தான் போராடணும். அதுக்கு விஜய் உதவி பண்ணுவார்னு எதிர்பார்க்க. கண்டிப்பா பண்ணுவார், நம்பிக்கை இருக்கு. இப்போ அம்மா வந்து இந்த பேரணி நடத்தி பார்த்திருப்போம். ஏன்னா இப்போ அம்மா சொன்னா 1000 பேர் வந்து அவங்க சொன்னதை வந்து தட்டாம செய்வாங்க. 1000 பேர் அதுக்கு மேலேயே வருவாங்க. ஆனா இப்ப அந்த ஒரு 10,000 பேர் கூட போயிட்டு விஜய் கட்சியில சேர போறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி இருக்கே அம்மா. இப்போ இன்கேஸ் சேர்ற மாதிரி இருந்தா அந்த 10,000 பேர் ஈஸியா வந்துருவாங்களா? நம்ம சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். நிறைய கட்சிகள்ல வந்து ஆட்கள் வந்து இருக்காங்கம்மா, திருநங்கைகள் இருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த ஆதரவு வந்து விஜய்க்கு அதிகமாகுது. நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே. புரியுதுங்களா? நல்லது செய்வாங்க. இன்னும் எங்களுடைய வளர்ச்சி இன்னும் மேல மேல வரணும்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. திருநங்கை எவ்வளவு காலம் தான் குனிஞ்சுக்கிட்டே இருக்குது, நிமிந்து நிக்கணும்ல. திருநங்கைகள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு வந்து எப்படிமா இருக்கு? அவர் பேசின வார்த்தைகள் இருக்குது. இப்போ சமீபத்துல வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் தான் நடக்கும். அந்த மீட்டிங்ல நான் காது கொடுத்து கேட்கும் போது என் மக்கள்லாம் பேசினாங்க, யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. நம்ம அரசியல் பேசக்கூடாதுமா, நம்ம ஜமாத் விஷயம் இல்லை, நாங்கள் எல்லாமே வந்துட்டு தளபதி விஜய்க்கு தான் போட்டோம். அது அவங்களோட விருப்பம். அங்க இருந்து அத்தனை பேருமே அதை தான் பேசுனாங்க. அத்தனை பேர் அதான் பேசுனாங்க. ஏன்னு கேட்டா மக்களுக்கு என்ன பேபி திருநங்கை தேர்ஜனுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் அவங்க மாவட்ட செயலாளருங்க எல்லாருமே வந்து உதவி செய்யறாங்க. புரியுதுங்களா? அந்த ஒரு காரணத்தை அந்தந்த ஏரியாவில் இருக்க அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் யாரும் சொல்லல, இதுல எந்த கட்சியிலுமே இல்ல, எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய வழி ஆன்மீகத்துல மட்டும்தான். ஆன்மீகத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? நல்லவங்களுக்கு குரல் கொடுக்கறது தப்பு கிடையாது. அதனால என்னுடைய குரல் கொடுக்கு. அதே மாதிரி விஜய் கட்சியில நிறைய திருநங்கைகளுக்கு வந்து பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாக்குறீங்க அத? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது எப்படி பாக்குறீங்கம்மா? அது பதவி வாங்குறது பெருசு இல்ல. புரியுதுங்களா? அவர் அந்த பதவி கொடுக்குறாருன்னா அந்த பதவியை எப்படி முன்மொழி கொண்டு போயிட்டு நீங்க நிறுத்தி வைக்கணுமோ அந்த மாதிரி நிறுத்தி வைக்கணும். அதுதான். புரியுதுங்களா? அதுல நிறுத்தி வைக்கணும் நான் ஆசைப்படுறேன். அவர் என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் போய் சேரும்னு பாருங்க, எத்தனை ஆயிரம் பேர் போறன்னு மட்டும் பாருங்க. நீங்க ரஜினி அம்மா, ரஜினியோட பேர் கொண்டு வருமா விஜய்க்கு அந்த ஆதரவை வந்து தெரிவிக்கிறீங்க. இப்ப இந்த ரஜினி ரசிகர்கள் ஒரு சிலர் பேசுறாங்க, விஜய் நடைபயணம் எல்லாம் வந்தா இந்த முட்டையெல்லாம் தூக்கி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்றேன், ஜெயலலிதா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒரு பெண்மணி சவால் விட்டு ஜெயிச்சு காட்டலையா? சட்டசபையில அவங்களுக்கு நடந்த அநீதிகள்லாம் தெரியும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க வளர்ந்து வராங்கன்னா வேதனையும் வரும், சோதனையும் வரும், கஷ்டம் வரும், துன்பமும் வரும், இன்பமும் வரும். எல்லாத்தையும் சகிச்சுட்டு மேல வரவங்க தான் அரசியல்வாதி, நல்ல தலைவர். இதுதான் உண்மை. நான் சொன்ன அர்த்தம் புரியுதுங்களா? எல்லா கஷ்டத்தையும் மேல் நோக்கி வந்தா, இப்போ சாதாரண இருக்கு எங்களுக்கே எப்படி வரும்னா, அவர் வந்துட்டு அரசியல்ல இறங்கி சில விஷயங்களை ஓப்பனா பேசி, புரியுதுங்களா, யாரு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அப்ப அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், எல்லாத்தையும் யோசிக்கணும். புரியுதுங்களா? அவரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவார். அத மாதிரிதான் மக்களும், நம்மளும் சரி, நீங்க இருந்தாலும் சரி நானும் சரி, இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும். இப்போ இந்த தமிழக வெற்றிகரத்துல 28 அணிகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுல 9வது இடத்துலதான் இந்த திருநங்கைகள் அணின்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்காக சில பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னு. தப்பு கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளவு வலி வேதனை பட்டோம் நாங்க. 9, 7, 1.5 கூப்பிட்டு எவ்வளோ பண்ணிட்டாங்க. இப்பயும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். 6 திருப்பி போட்டா என்ன? 9 தான். மனுஷனோட துவாரங்கள் எத்தனை? 9. நவரத்தன கற்கள் எத்தனை? 9 தான். நவகிரகம் எத்தனை? 9. வானவில் எத்தனை? அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? நம்ம ஏன் அதை நினைக்கும், பேசுறவன் பேசித்தான் போவான். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து 9ஆம் நம்பர் நம்ம கொடுத்து 6 திருப்போட 9 ஒத்த நம்பர் தான் நம்மளுக்கு. புரியுதா? எதையும் சாதிச்சு காட்டும். இப்போ விஜய்க்கு வந்து இந்த நாளுக்கு நாள் வந்து அரசியல் செல்வாக்கு வந்து அதிகமாகிட்டே போகுதுமா. அதே மாதிரி இந்த விமர்சனங்களும் வருது.
விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு, இந்த பனையூர்லயே இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்கல்லம்மா. ஆனா செல்வாக்கு வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. நானே ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், புகையில சிங்கம் தனியா தான் இருக்கும். சிங்கம் தனியா தான் இருக்கும். அது கர்ஜிக்கும் போது எல்லாமே ஒதுங்கல, அந்த மாதிரிதான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். இப்போ இன்கேஸ் நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்ல கவுன்சிலர் சீட்டோ கொடுத்தா கண்டிப்பா போட்டிடுவீங்களா? நான் கண்டிப்பா போட்டிடுவேன், நிப்பேன், என் ஏரியாவில் நிப்பேன். நிக்க மாட்டேன்னு சொல்லலையே, இப்ப நீ வட சென்னையில ரஜினி அம்மானால யாருன்னு உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நம்ம குரல் கொடுத்தா பெண்களும் வருவாங்க, திருநங்கைகளும் வருவாங்க, ஆம்பளைங்களும் வருவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் நடந்துக்கிறோம், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. என்னைக்கும் வந்துட்டு வடச்செல்ல நம்ம மைக் எடுத்து பேசணும், அது வேற லெவல். யாரு மூலியமா நான் போகணும் அவசியம் இல்லை. அண்ணன் குஷியானது கிட்ட சொல்லி அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் போவேன், புரியுதுங்களா? அன்னைக்கு எத்தனை வேணும் எத்தனை கார் போகுது மட்டும் பாருங்க, சரிங்களா? முன்னாடியே வந்து அம்மா வந்து இந்த எதிர்காலத்தை வந்து கணிச்சு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா விஜயோட இந்த அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி மாறுது? அவருக்கு நல்ல வழி இருக்குது. தர்மத்தை நோக்கி, கடவுளுக்கு பயந்து, மக்களுக்கு பயந்து அவர் வழி நடத்தி போனால் கண்டிப்பா அவர் வெற்றி நோக்கி அவருடைய பயணங்கள் மேலும் மேலும் மேல் நோக்கி. உண்மைக்கு நடந்து போனால் 5 ஜீவராசி கூட அவரை பார்த்து தலை வணங்கும், சரிங்களா? பொறுத்திருந்து அப்போ பாப்போமா, அம்மா வந்து விஜய் கட்சியில சேர்றாங்களா, அந்த அழைப்பு வருதா, அடுத்து அம்மா அந்த எம்எல்ஏ பதவிக்கு போட்டிடுறாங்களா இல்ல பொறுத்து. எனக்கு அந்த ஆசைலாம் கிடையாது. என்னுடைய மக்கள் கேட்கறாங்க நீங்க சுயேட்சையா நில்லுங்கன்னு, நம்மளுக்கு இதில் வேண்டாம். என்னுடைய மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.